ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேட்குறீங்க, என்ன இத்தனை நாள் எங்கே போன செத்துட்டியா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது சாகலாம் இல்லை, உயிரோடு தான் இருக்கேன். நிறையா ஒர்க் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடந்தது இந்த 4 நாளில். ஸோ அதனால் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால தான் வீடியோ பண்ணல. சாரி ஃபார் தட். சரி, இதுக்கு மேலே எஃப்எஃப் சொல்லலாம், அவ்வளோதான். என் சேனலில் மூடிட்டு போயிட வேண்டியதானு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி நம்ம தேங்கோட ஃபஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சிடென்ட்லி ஐ மேரிட் மை கோல்டு ப்ரொஃபஸர் பார்ட் 19. போன பாட்டை அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ தேங் நடு ரோட்டில் வான பிடிச்சி கத்திட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 19. இங்கே பாருங்கள் தேம், எல்லோரும் பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒழுங்காக அங்கேருந்து போயிருங்க. அதாண்டி நானும் சொல்கிறேன், எல்லோரும் பார்க்குறாங்க, எனக்கு இன்சல்ட்டிங்காக தான் இருக்குது. எனக்கு இப்படி பண்ணால் சுத்தமாக பிடிக்கல. ஒழுங்காக இங்கே வந்துரு, என் கூட வந்துடு. முடியாதுன்னா முடியாதான். எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, என்னோடய ஆன்சர் இதாக தான் இருக்கும். சொன்னால் கேட்க முடியல வாயன் அப்படின்ட்டு வாயனோட முடியை பிடிச்சிருக்கிறாரு. அங்கே எல்லாருமே என்னப்பா அந்த தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. வாயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, விட்றா அப்படின்றா. ஆனால் அவர் விட்றதா இல்லை. வாயனை அப்படியே வலுக்கட்டாயமாக காரில் பிடிச்சி போடுறாரு. வாயனும், இப்போ நீங்கள் விட போகிறீங்களா இல்லையா? இல்லைன்னா இங்கேருந்து குதிச்சிருவேன், கார்லேருந்து குதிச்சிருவேன்னு சொல்கிறேன்ல, விடுங்க. வாயன் எதுக்கடி இப்படி பண்ணுறேன்? நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோயேன். எதுக்கு என்ன புரிஞ்சுக்காம இப்படி கத்திட்டு இருக்க? உங்களை புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் எல்லாம் போதும். நீங்கள் எனக்கு பண்ணது எல்லாம் போதும். எனக்கு பண்ண எல்லா துரோகமும் போதும். இதுக்கு மேலாம் என்னால் பல்ல கடிச்சிட்டவங்க கூட வாழ முடியாது சாமி. ஆளை விடுங்க, நான் போய் தொலைகிறேன் எங்கேயாவது. நான் ஒரு வருஷம் நிம்மதியாக படிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன் என்னை விட மாட்டேங்கிறீங்க? அப்போ உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி தானே? என் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லையாடி? இல்லை தேவம், நான் ஆல்ரெடி உங்களை நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்னு. ஸோ எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரமாட்டேங்குது. சாரி, எனக்கு அது வராதுன்னு நினைக்கிறேன். வரவும் வேண்டாம், தேவை கிடையாது, விட்டுருங்க. சரி, எனக்கு புரியுது, ரொம்ப நல்லாவே புரியுது. நம்பிக்கை இல்லைல்ல, நம்பிக்கை இல்லைல்ல, போய் தொலை, போடி போய் தொலை. அப்போது வாயனும் அழுதுகிட்டே கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து காலேஜுக்கு தான் ஓடி வரா. ஸோ தேங்குதை பார்த்துட்டு அவர் கண்ணும் அப்படியே கலங்குது. என்னையே நீ நம்பல, இதுக்கு அடுத்து பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என் மேலே நம்பிக்கை இல்லை இல்லைன்ட்டில. இதுக்கு மேலே என்ன, இதுக்கு மேலே என்ன? ஒரு லிமிட்டில் வச்சுக்கலாம்னு நினச்சேன், நீ லிமிட்டையும் தாண்டி போகலான்ட்ட. சொல்லாமல் சொல்லிட்டில, அப்போ நானும் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் டைரெக்டாக காலேஜுக்கு தான் வராரு. ஸோ காலேஜ் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் ஹக் பண்ணி அழுதுட்டுருக்கா. அவங்க யாருக்கும் ஒன்றும் புரியலை, எதுக்கடி அழுகிற? நல்லா ஹாப்பியாக தானே போனேன், இப்போ என்ன? அதெல்லாம் மாறிடுச்சுடி. ஹாப்பியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஹாப்பியாக இருந்தால் அந்த கடவுளுக்கே பொறுக்காது. ஏதாவது ஒன்று இப்படி தான் அடக்கு முடக்க பண்ணி விட்ருவார். நான் யாரை தான் நம்புறது, யாரை தான் நம்பக்கூடாது எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன் என் லைஃப்பில் மட்டும் இப்படிலாம் நடக்குது எனக்கு சத்தியமாக தெரியல. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி லூஸ் மாதிரி புலம்பிகிட்டு இருக்க? ஏதாவது ஒன்று சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும். வேணாண்டி, விடுங்க. நீங்கள் பாருவேன், எப்படி மேரேஜ் ஆனது எங்கிட்டேருந்து மறைச்சோ இதே எங்கிட்டேருந்து மறைக்கணும்னு நினைக்கிறியா? ப்ளீஸ் வாயை திறந்து சொல்லு, அப்போ தான் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். அது நான் எப்படி சொல்லுவேன்? வாயால் என்னாலும் முடியலை. என்ன தேங்க உனக்கு துரோகம் மாட்டாரா? அதான் சொல்ல முடியாமல் அழுகிறியா அப்படின்னு சும்மா விளையாட்டு கேட்குறா. அப்போ அதுக்கு வாயன் ஆமான்னு தலையாட்டும் போது இவங்க 3 பேருக்கும் சுத்தமாக ஒன்றும் புரியலை. என்னது இது உண்மையாவா அப்படின்னு அவங்களுக்குலாம் செம்ம காண்டாகுது. வாயனும் ரொம்ப அழுகிறாளா? ஸோ அழுகாத அப்படின்னு வாயனை தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக தேங்க அப்படியே கோவமாக காலேஜுக்குள்ளே வராரு. ஸோ தேங்க பார்த்துட்டு, இந்த இல்லைன்னா இவ்வளோ கோவமாக போகிறான், துரோகம் பண்ணது இவன் கூலாக திரிவான்னு பார்த்தா இவனை இப்படி கோவமாக திரிறான் அப்படின்னு கொலகானில் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வாயன் எதுவுமே பார்க்கல, அவள் பாட்டுக்கு டெஸ்கில் படுத்திருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு பீரியடே தேங்க் பீரியட் தான். அவர் பாட்டுக்குள்ளே வராரு. ஸோ வந்ததும் வாயன் படுத்துருக்கதை பார்த்துட்டு, ஹே வாயன், ஏய் என்ன கூப்பிட்றது காது கேட்கலையா? சார், அவளுக்கு உடம்பு சரியில்லை. அது அவளுக்கு வாய் இல்லையா? உனக்கு தான் வாய் இருக்கா? நீ தான் சொல்லுவியா? அவளுக்கு வாய் இருக்குல்ல, அவள் சொல்லுவா. நீ மூட்டு உட்காரு. சார், நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, நீ வெளில போ. சார், வெளில போன்னு சொன்னேன். அப்போ அவ கூட சேர்ந்து 3 பேர் போயிட்டாங்க. வாயன் மட்டும் சும்மாவாக இருப்பா, அவளே எழுந்துச்சி தான் போகிறா. அப்போ தேங்க நான் உன்னை போகவே சொல்லலை, ஒழுங்கா கிளாஸ்க்குள்ளே போய் உட்காரு. இல்லை சார், நானும் வெளில போய்க்கிறேன். எதுக்கு தேவலாமல் நான் இங்கே உட்காந்துருக்கணும்? என்னால் தான் நாங்கள் வெளில போய் நிற்கிறாங்க, நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? நானும் போகிறேன். ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறோன்னு நினப்பா, ஒழுங்கு முறையாக போய் உட்காரு. பர்சனலாக இங்கே எடுத்துகிட்டு வராத, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, ஒழுங்காக வெளில போ. இல்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நிற்கிறேன், நான் வெளியே போய் நிற்கிறேன். தேவையில்லாமல் என்னை மிருகமாக மாற்ற பார்க்காத, கொள்ளக்கானில் இருக்கேன்.
எல்லாரும் நிறைஞ்சிருவேன் உயிர் அப்புடின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால் வாயன் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு அவள் இன்னுமே வெளில தான் போக ட்ரை பண்ணுறா. தேங்க் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை கிடையாது. கையை பிடிச்சி இழுத்து பலான்னு ஒரு ஆரம் அடிச்சிட்டாரு. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. என்ன கை நீட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி. வானோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொலை காண்டாகுது. டே ஒன்று சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க சண்டைக்கு வராங்க. அப்போ தேங்க் ஒரு பார்வை தான் அப்படியே அமைதியாக நின்றுட்டாங்க. வாயனுக்கெல்லாம் அப்படியே வலி அவமானம் தாங்க முடியலை. வேதனையாக இருக்குது. ஸோ அப்படியே அழுதுகிட்டே தேங்காய் நிமிர்ந்து ஒரு பார்வை தான் பார்க்குறான். அந்த பார்வையிலே அவ்வளோ கொஷின் தெரியுது. தேங்க்கும் அது புரியாமல் கிடையாது, அவருக்கும் எல்லாம் புரியுது. இருந்தாலும் உன்னை நான் போய் உட்காருன்னா வாயை மூட்டிக்கிட்டு என்னை எதிர்த்து பேசாமல் போய் உட்காந்துருக்கணும். தேவையில்லாமல் எதிர்த்து பேசுனில, உனக்கு இது தேவைதான். போகும்போது போய் உட்காடுறியா இல்லை இன்னொரு அரை பலார்னு விட்டுட்டோமா? போய் உட்காரு. ஓ, நீங்கள் என்ன அடித்தா நான் வாயை மூடிட்டு கேட்டுக்கணும், எதுவும் திருப்பி சொல்லக்கூடாது அப்படி தானே? நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம், நானும் மூட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படி தானே மிஸ்டர் தயம்? ப்ரொஃபஷ்னல்லையும் பர்சனல்லையும் ஒன்று சேர்க்காதன்னா நீ சேப்பன்னு வந்து நிற்கிற. அப்போ என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத நான் உனக்கு காட்டியே தருவேன் அப்படின்னு அவனோட கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறான். வாயனும் என்னை விடுங்கன்றா. ஆனால் அவர் விட்டுறதா இல்லை. அவர் பாட்டு கிடிச்சிட்டு அப்படியே அங்கே இருக்க ஸ்டோர் ரூமுக்கு தான் வாயனை கொண்டு போய் விடுறாரு. வானு இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஒழுங்கா என்னை விடுங்க. இங்கே பார், விட முடியாது, என்னால் ஒன்றும் விட முடியாது. நம்பிக்கை இல்லைல்ல, அவ்வளோ கூட நம்பிக்கை இல்லைடி. நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறத புரிதலே இல்லைல்ல. அப்போ நீ அந்த லட்சணத்தில் லவ் பண்ணியிருக்க அப்படி தானே? நீங்கள் யார், எப்படிலாம் பேசி மயக்குவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தேவை. ஏன்னா உங்கள் ஒய்ஃப், எனக்கு எல்லாமே புரியும். எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. என்ன புரியுதா உங்களுக்கு? ஓ இருக்கா? அது இருந்துதான் நீ இந்த லட்சணத்தில் இருக்க இல்லை? தேவையெல்லாம் பேசாதீங்க. இப்படி தாண்டி பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு வாயனை பிடிச்சி அப்படியே ஃபோர்ஸை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் வாயன் வந்து அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறான், வேண்டாம் அப்படின்ட்டு விடுறா. அப்போ தேங் வந்து இங்கே பார், நீ என்னோடது, நான் உனக்கு எப்போனாலும் எடுத்துக்கலாம் சரியா? இப்போ நான் உனக்கு எடுத்துக்க தான் போகிறேன். நீ என்ன பண்ணி கிழிக்கிற, நீ எப்படி தடுக்கிறங்கிறத நானும் பார்க்குறேன். இங்கே பாருங்க தேவன், நான் உங்களை கொன்றுவேன். கொல்லு, என்னனாலும் பண்ணு, எனக்கு என்ன வந்தது? ஆல்ரெடி என்னை வார்த்தையாலே பாதி கொண்டுட்டேன். எதுக்கடுத்தும் எதுக்கு அமைதியாக இருக்க? அதோ இந்த கத்தி இருக்குல்ல, எடுத்து குத்து. இதோ நெஞ்சில் குத்தி கிளி. ஆல்ரெடி இது கிழிஞ்சு போய் தான் இருக்குது. இதுக்கு மேலே கிழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருக்குது. என்ன நீ குத்துனா ரத்தம் வரும், அது மட்டும்தான் வரும். எடுத்து குத்து, மொத்தமாக போய் சேர்ந்துடுறேன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ தேவலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பேசுனா நான் உங்கள் கிட்டே விழுந்துருவேன்னு நினப்பா? நான் ஒன்றும் பழைய வாயின் கிடையாது. நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் அப்படியானு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க. என்னை திரும்ப நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. எனக்கு பிடிக்கலனா விடுங்க. பிடிக்கல அவ்வளோதான். ஜஸ்ட் விடுங்க. நீங்கள் முடியவே முடியாது. நீ எப்படி பிடிக்கலன்னு விடுன்னு சொல்கிறியோ, நான் விட மாட்டேன். விட மாட்டேங்கிறத நான் சொல்லுவேன். என்னடி தாங்கன்ற அப்படின்னு அப்படியே வாயனை பிடிச்சி இழுக்கிறான். வாயனால் எதுவும் சொல்ல முடியல. அப்படியே ஒரு மாதிரி அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. தேங்காவை அழுகிறத பார்த்ததும் அப்படியே மனசெல்லாம் வலிக்குது. ஏய் அழுகாத. நான் அழுதா உங்களுக்கு என்ன வந்தது? நான் என்னனாலும் பண்ணிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன வந்தது? அழுகாத, நான் என்னனாலும் பண்ணுவேன், அழுவேன், இப்படி தான் அழுவேன் அப்படின்ட்டு இருக்கா. அப்போ தேங்க அப்படியே வாயனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. வாயனை அந்த கிஸ்ஸை தடுக்கவும் இல்லை, பேக் கிஸ்ஸும் பண்ணல, எதுவும் பண்ணல. அவள் ஜஸ்ட் நிற்கிறா, அழுகிறா, அவ்வளோதான். ஸோ அவள் பாட்டுக்கு அழுதுட்டுருக்கா. தேங்கும் அப்படியே அவள் பாட்டு கிஸ் பண்ணிவிட்டு, என்னை ஃபோர்ஸ் பண்ண வைக்காத, ஃபோர்ஸ் பண்ணி உன்னை நான் என்கிட்ட இருக்க வைக்கணும்னு நான் நினைக்கல. பட் அதுக்கு நீ தான் என்னை தூண்டி விடுற மாதிரி இருக்குது. நீ எல்லாத்தையும் நம்புறியவன். ஏன் எதுக்காண்டி? இங்கே பாருங்க, இப்போல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. அப்படி பேசினா நான் விழுந்துருவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் விட மாட்டேன், உங்களை நம்ப மாட்டேன். நம்பாட்டு போ அப்படின்னு தேங்க அப்படியே தள்ளி விட்டுட்டு வெளில வந்தா. சேன் வந்து ஏய் என்னடா பண்ண வாயனா? வாயனா என்ன பண்ண? இங்கே பார், வெறி இது மாதிரி கத்திட்டு இருக்காத, காண்டு மாரி கிளப்பிக்கிட்டு தள்ளு. வந்துட்டான் பெரியவன் கணக்க.
வான் உனக்கு எதுவும் ஆகலையில உனக்கு எதுவும் ஆகலையில அப்படின்ட்டு சேன் போய் வான் கிட்ட கேட்கும்போது வான் வந்து ரொம்ப பயத்தில் இருந்திருப்பா. ஸோ அதனால் ஒரு சின்ன ஃபீலிங்கில் அப்படியே சேனை ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் இது தேங்க் பார்த்துட்டு அவருக்கு செம்ம காண்டாகுது. சேம் டைம் அவருக்கு தப்பாக ஃபீல் ஆகுது. ஒரு வேளை இவன் நம்மக்கிட்ட இந்த விலகி வர்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு காரணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு சேனிக்கிட்ட ஒட்டிக்க பார்க்குறாளோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்தாலும் அவரால் நம்ப முடியல. ஏன்னா வான் மேலே வச்சுருக்க லவ். ஸோ அந்த லவ்வால் அவரும் என் ஒன்யன் அப்படி பண்ண மாட்டான், என் பொண்டாட்டி அப்படி கிடையாது, அவள் அப்படி பண்ண மாட்டா, என் அப்படி பண்ண மாட்டா அப்படின்ற தாட்டும் வருது. எதை நம்புறது எதை விடுறதுங்கிறது அவருக்கே தெரியல. ஸோ பார்த்துட்டு போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னடி ஆச்சு உன்னை ரொம்ப இதாக பண்ணிட்டாரா என்ன? இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா தெரியுது, நடிக்காத. இல்லை எதுவும் இல்லை, என்னால் முடியல. இவர்கிட்ட நான் இன்னும் எத்தனை நாள் ஃபைட் பண்ணுவேன், இவரை எத்தனை நாள் ஃபேஸ் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரில. பேசாமல் இந்த காலேஜை விட்டு போயிடவா, நான் வேணா டிஸ்கன்டினியூ பண்ணிடவா? என்ன பைத்தியமா? இன்னும் 1 வருஷம் தாண்டி இருக்குது, முடிஞ்சால் நம்ம ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். இவனுக்காக நீ ஒரு 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ண போறியா? நிச்சயமாக கூடாது. ஆனால் நான் என்ன பண்ணுறது, என்னால் எப்படி இருந்து வெளில வர முடியும் அப்படின்னு அவனுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலை. ஸோ அப்படியே அழுதுகிட்டே நேராக அப்படியே பிடி ரூமுக்கு தான் வரான். அங்கே பார்த்தா தேங்க் தானே உங்களுக்குலாம் இன்சார்ஜு. ஸோ பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, இன்றைக்கி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வந்துடுங்க, நான் தானே உங்களுக்கு இன்சார்ஜ், நான் தானே உங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ வந்துடுங்க அப்படின்ட்டு தேங்கும் அங்கே கிரவுண்டில் நின்றுட்டுருக்கான். அப்போ சேன் வந்து இங்கே பாரு, நீ எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நானே உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிறேன், கோச்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஸோ அதனால் நீ ஒரு ப்ரொஃபஸர் வேலையை மட்டும் பாரு. இந்த சுண்டலி வேற இங்கே வரா தம்பி, நான் ப்ரொஃபஸர் தான், எனக்கு என்ன ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். நீ ஸ்டூடெண்ட்ப்பா, ஸ்டூடெண்ட் வேலையை மட்டும் மூட்டிக்கிட்டு பாரு, என்ன புரியும் நினைக்கிறேன். ஸோ உன் வேலையை நீ பாரு, என் வேலையை எனக்கு நான் பார்க்குறேன். இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு பார்க்க தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீ உனக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த வழக்கணையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சோழியை மட்டும் ஒழுங்காக பாரு. புரியும் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும், ஒழுங்காக பாரு என்ன அப்படின்ட்டு அவனு சொல்லிவிட்டு இங்கே வரான். ஆனால் சேனுக்கெலாம் விட மனசே இல்லை. நான் வேணா உனக்கு ட்ரைனிங் கொடுக்கவா, அந்த ஆள் வந்து சரியில்லைன்னு எனக்கு தெரியுது, நீ என்ன பண்ணு, பிரின்ஸிபல் கிட்ட போய் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். இங்கே பாரு சேன், என்ன பண்ணக்கூடாது எனக்கு தெரியும், நீ தயவு செஞ்சதெல்லாம் விட்டுரு, நீ இதில் இன்வால்வ் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன். அவர் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது, எப்படி தள்ளி வைக்கணும் தள்ளி வைக்கக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். நீ தயவு செஞ்சு இதில் இன்வால்வ் ஆகாத, ப்ளீஸ் விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். சரி வேன், என்னமோ சொல்கிறேன், நான் உனக்காக வேணா அந்த ஆள்கிட்ட ஒன்று விட்டுறேன், பார்த்துக்கோ அப்படின்னு அவன் ரொம்ப உரிமை எடுத்துகிட்டு உன்னோட கையை பிடிச்சி பேசுகிறானா. இதை பார்த்த தேங்க்கு இன்னுமே கோவம் வருது. இவன் யாரும் நம்ம பொண்டாட்டி கையை பிடிக்கிறது அப்படின்னு வந்து சேனோட கையை தட்டி விட்டு இங்கே பாருப்பா, எங்களுக்கு என்ன ஒன்று பண்ணக்கூடாதுன்னு தெரியும், நான் தான் சொன்னேன்ல உன் வேலையை மட்டும் போய் ஓரமாக நின்று பாருன்னு. கேட்கவே மாட்டேல, நீ கேட்கவே மாட்டேல, சும்மா வந்துக்கிட்டு போடா ஓப்போ, அடித்து துரத்த வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்க மிஸ்டர், உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா என்கிட்ட பேசுங்க, எதுக்கு சும்மா அவனை தள்ளி விட்டுட்ருக்கீங்க? ஓ சுவிட்சு இங்கே இருக்கா? என்ன அவனை தொட்டா உனக்கு ஷாக் அடிக்குது, என்னம்மா கனெக்ஷன் இங்கே வருதா? தப்பாக பேசாதீங்க, என்னை பார்த்தா என்ன உங்களை மாதிரி இருக்குன்னு நினச்சிங்களா? உங்களை மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், புரியும்ல? ஓ சரி, நான் கேவலமான பண்ணுறேன், நீ வந்து எப்படி புனிதமான வேலையெல்லாம் பண்ணுறியோ? நான் எந்த வேலை பண்ணால் உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை மட்டும் போய் பாருங்கள். என் வேலை தான் இது, என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறது என் வேலை தானே. ஸோ அதனால் என் செல்லத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம், நீ பார்த்த வரைக்கும் போதும். ஓ சரி, அப்போ எதுக்கு உங்கள் கண்ணெல்லாம் சவக்குது? எதுக்கு சவக்குது? ஒரு மாதிரியும் சவக்கலை, நீ தேவைலாம் பேசாத, ஒழுங்காக எங்கேருந்து தள்ளிப்போ அப்படின்னு அப்படிக்கு தேங்காய் பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கா. அப்போ தேங்காய் அதை பார்த்து சிரிக்கிறான். சேனுக்கு ஒன்றும் புரியலை, இது என்ன ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் ரிலேஷன்ஷிப்பாக இல்லை வேறு என்ன? அதையும் தாண்டா வாயின் கோவப்படணுமே, பாட்டுக்கு பிரின்ஸிபல்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவ்வளோ நார்மலாக இருக்காளே, சரியில்லையா அப்படின்னு சேனுக்கு தோணுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இதுங்க என்ன சண்டை போடுதா இல்லை என்ன பண்ணுது? இங்கே பாரு மச்சான்,
அதில் புருஷன் பொண்டாட்டி கூட இருக்கிற சண்டை. அவன் இவ்வளோ துரோகம் பண்ணிட்டானா அது அவங்க 2 பேரோட பிரச்சனை. அவங்க 2 பேரும் அதை பேசி சரி பண்ணிக்கிட்டோம். இல்லை நம்மளாம் நடுவில் இன்ட்ரோ ஆகிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அது வானோட லைஃப்பை தான் பாதிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? புரியுது, மூடிக்கிட்டு வேடிக்கை பார்ப்போம். அதான் நீ சொல்ல வர, புரிஞ்சுக்கிட்டேன். குட், நான் அதை தான் சொன்ன வந்தேன் அப்படின்னு இவங்க 3 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பொண்ணுங்களாம் வந்துட்டாங்க. ஸோ வந்து எல்லாருமே அப்படியே தேங்க் தான் வணக்கத்தை வச்சுட்டு இருக்காங்க. தேங்க் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுங்களாம் வந்து இந்தாங்க சார் தண்ணி குடிங்க அப்படின்னு வளைஞ்சிக்கிட்டே தண்ணி குடிக்கும்போது வாயனுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது காண்டாக தான் இருக்குது. சேம் டைம் இவனுக்கு இதெல்லாம் வேணும்ல, இவனுக்கு இந்த மாதிரி இருந்தால் தானே பிடிக்கும் அப்படின்ட்டு அவளும் தேங்க் இதை என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு இவனுக்கு இது பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு அப்பாட்டுக்கு முறைச்சி பார்த்துட்ருக்கா. தேங்க வேணும் வேணும் வாயின் பார்க்கட்டும், வாயின் பொசிட்டிவ் ஆகட்டும் தான் அவர் பாட்டுக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறது, அந்த பொண்ணுங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, செம்மையாக வாயை வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. அதே நேரம் வாயினும் செம்மையாக வெறுப்பாகிறா. இது பார்த்ததுக்குன்னு கங்கு வேற வந்து என்ன தேவம் நீங்கள் கிரவுண்டில் இருக்கீங்க, உங்கள் கிளாஸஸில் யார் பார்க்குறது, உங்களுக்கு தெரியாதா பிரின்ஸிபல் இன்றைக்கி இந்த ஒர்க் கொடுத்துருக்காருல. அச்சச்சோ ஆமாம்ல, நான் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன், உங்களுக்கு பிரின்ஸிபல் இந்த ஒர்க்கு கொடுத்ததை நான் சுத்தமாக மறந்துட்டேன் தயம். அச்சோ வெயில் வர ரொம்ப அடிக்குது, கருத்துட போகிறீங்க அப்படின்னு அப்படியே குடலை பிடிக்கிற மாதிரிலாம் தேங்கிட்ட பேச வானுக்கு இதுக்கு மேலே அவ்வளோதான் பொறுமை இல்லை. கோச் நேரமாச்சு, ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன் வாய் நீ இவ்வளோ அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையாரு, நான் கங்ஷம் கூட பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் பேசிட்டு வரேன், நீ பாரு, நீ வேலையை பாரு. இந்த வாயின் இருக்காது இப்போ பாரு இப்படி தான், நம்ம 2 பேர் பேசுறவங்களுக்கு பிடிக்கலான்னு நினைக்கிறேன், சும்மா சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்காத்தையும். நீங்கள் விடுங்க, அவ எப்பவுமே இப்படி தான். சரி அப்புறம் என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு 2 பேரும் கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வாயனுக்கு அவ்வளோதான் கோவம் வருது. அவளே நம்மளே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்தது தேங்காக போல். ஸோ எல்லோரும் தேங்காய் பார்த்தா வளைஞ்சிட்டு இருக்காங்க. வாயின் கத்துறோம், அவருக்கு கல்யாணம் ஆச்சு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவரே பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்கள் அவரை பார்த்தா எதுக்குமா உனக்கு காண்டாகுது அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. வாயினுக்கு அதுக்கு பதில் கிடையாது. அவங்க ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதான் இருந்தாலும் உனக்கு துரோகம் பண்ணிட்டால, அப்புறம் என்ன அந்தாலும் விட போகிறதாலும் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு தலைமை உனக்கு இந்த பொசசிவ் மாதிரிலாம் வருது, ஒழுங்கா வேலையை மட்டும் பார்க்குறியா? நான் பேசாமல் இந்த டீமை குவிட் பண்ணிடவா? ஏண்டி நீ நினச்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்துப்ப, எல்லாத்தையும் கழட்டி விடுவ, அவளுகளும் சரின்னு சொல்லிட்டு வருவாளுங்களா? நீ ஏன் உன்னை மட்டும் யோசிக்கிறவன், ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க, உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத, மற்றவங்கள பற்றி யோசி அப்படின்னு வானோட இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லும்போது வானிக்கு இதை கேட்டுன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கேனா அப்படின்ட்டு அவளுக்கு அவளே திருப்பி திருப்பி கேட்குறா. இதை பார்த்ததும் அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாருவேன், நாங்கள் அப்படி சொல்ல வரலன்னு கேசிகிட்டு இருக்கும்போது தேங்க் வந்து வா நீங்கள் வா. எதுக்கு சார், எதுக்கு வரணும், நீங்கள் தான் பிஸியாக பேசிகிட்டு இருந்தீங்களா, நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க, நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஷோ கூப்பிட்டா வர தெரியாதா? கூப்பிட்டா வரமாட்டியா? ஓகே வரான் அப்படின்னு வாயனும் வந்து அமைதியாக நிற்கிறா. அப்போ தேங்க் வாயனை பார்த்துட்டு பாலை த்ரோ பண்ணு. எங்கே த்ரோ பண்ணும்? நெட்குள்ளே த்ரோ பண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாலை த்ரோ பண்ணுறா. பட் அவளால் முடியல, ஏன்னா அவளால் கையை தூக்க முடியல, அது வலிக்குது போல். ஸோ கையை ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ தேங்க் வந்து எப்படி ஷூட் பண்ணுங்கிறத நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அப்படியே வாயனுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான், கையெல்லாம் பிடிக்கிறான். வாயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் வருது. இருந்தாலும் அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து வருது. அதனால் அவளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இல்லை நானே பண்ணிக்கிறேன், இல்லை நான் சான் கிட்டே கற்றுக்குறேன். ஓ சான் கிட்டே கற்றுப்பேன், என்கிட்ட கற்றுக்க மாட்டேன், அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டாம் நான் போயிட்டணும். அப்படியே வாயன் இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசுனீங்க, நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்ல, நீ மட்டும் தேவையோடு தான் பேசுவ, உனக்கு சேனை பிடிச்சிருக்குல்ல, அதனால தானே என்னை விட்டு வேலைக்கு போகணுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி நொண்டி சாக்கெலாம் சொல்லிக்கிட்டு என் கேரக்டரை தப்பாக பேசாதீங்க. நான் ஒன்றும் தப்பாக பேசலே, நீ கூட தான் என் கேரக்டரை தப்பாக பேசிகிட்டு இருக்க. நான் ஏதாவது சொன்னேன்னா உன்னை, என்னை நம்புடிங்கிற தவிர நான் உன்ட்ட ஏதாவது கேட்குறேன்னா, நான் அதை பண்ணலை, என்னை நம்புனா நம்பு, ஆனால் நீ நம்ப மாட்டேன், நீ பார்க்குறதா உண்மை. அப்படி தானே? இது 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 காலேஜ், பர்சனலி ப்ரொஃபஷனலி குழப்பிக்காதீங்க. எனக்கே வா, சரிம்மா நான் குழப்பிக்கல அப்படின்ட்டு நீ த்ரோ பண்ணுன்றான். வாயனும் அப்படியே தேங்க் கூட சேர்ந்துட்டே பண்ணுறா. இருந்தாலும் முடியல, தேங்கும் திட்டுறான், இந்த லட்சணத்தில் நீ இந்த டீமை வேறு கேட்குற, மூட்டு போய் ஓரமாக உட்கார அப்படின்னு ஒரு பொண்ணுங்களே கூப்பிட்டு
அங்கே பால் த்ரோ பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாதி பொண்ணுங்களாம் கரெக்டாகவே பண்ணுறாங்க. வாயனோட சூப்பராகவே எல்லோரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. வாயனுக்கு தான் ஒன்றுமே வரல போல். அவளே மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன நம்மளுக்கு தான் ஒன்றும் வரலையோ, ஆனால் நம்ம தான் ரொம்ப சீன் போட்டோம், இது வரும், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு, ஆனால் நம்மளுக்கே வரலையே அப்படின்ட்டு அவளுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாரட்டா பேசி லேட்டர்.